ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்ட் டைமில் ஊருக்கு போகிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. மாதத்தில் 2 தடவையெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. இதை யோசிக்கும் போது பேசாமல் ஊர்லேயே போய் செட்டில் ஆகிறது பெட்டர்னு தோணுது. சில பயணங்கள் எல்லாம் தவிர்க்கவே முடியாதது. போன சண்டே அன்னைக்கு மாமனாரோட 1ஆம் ஆண்டு நினைவு நாள். 2 மாதத்துக்கு முன்னாடியே நிறைய பிளான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ராமேஸ்வரம் போகலான்னு தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர்த்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் பண்ணாதான் நல்லது முதல் வருஷம் அப்படிங்கிறதுனாலன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீட்லேயே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். எனக்கு ஜென்ரலாகவே கியூரியாசிட்டி ஜாஸ்தி. ஏன் அங்கே போகக்கூடாது, ஏன் இங்கே பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற இந்த கேள்விகள் எல்லாம் எனக்கும் நிறையா இருந்துச்சு. அந்த கேள்விக்கான ஒரு சரியான பதிலும் என் கையில் கிடைச்சதுனால ஓகே வீட்லேயே பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் வாழ்ந்து இறந்தவங்கள் எல்லாம் அந்த முதல் வருஷ திதி அன்னைக்கு மேலோகத்திலிருந்து இங்கே அவங்கவங்க வாழ்ந்த வீட்டுக்கு பார்ப்பாங்களாம். அவங்கள நினைச்சு அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத, அப்படி நம்ம அவங்களுக்காக பார்த்து பண்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப திருப்திப்பட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சு அவங்க பித்ருக்களோட போய் கலந்துருவாங்களா அன்னையிலிருந்து. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் ஓகே வீட்டுல பண்ணிக்கிறதா பெட்டர் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த புண்ணிய நதியெல்லாம் ஓடுற இடத்துல போய் பண்றது பார்த்தோம்னா ரொம்ப ஃபாஸ்டா சூப்பர் ஃபாஸ்ட் மோட்ல பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனா வீட்டுல பண்ணும்போது திருப்திகரமா கொஞ்சம் லாங் டைம் எடுத்து நல்லா பண்ணி கொடுப்பாங்க. இந்த தடவை தான் முதல்ல இந்த நாள் எல்லாம் எப்படி பார்க்கணும், அந்த திதி எல்லாம் எப்படி பார்க்கணுங்கிறது எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். ஒருத்தங்க இறந்தாங்கன்னா இறந்தது வளர்ப்பிறை திதியா தேய்பிறை திதியான்னு பார்த்துட்டு அந்த இறந்த மாசத்துல வர்ற அந்த பர்டிகுலர் திதியை தான் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கறத எங்களுக்கு பார்க்க தெரியாதுன்னு நாங்க ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தோம். அவரும் ராங்கா குறிச்சு கொடுத்ததுனால இந்த மாசம் பண்ண வேண்டியதை தப்பா போய் போன மாசமே பண்ணி இருந்திருப்போம். இது சம்பந்தமா நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது தேசமங்கையர்கரசி மேடமோட வீடியோ ஒண்ணுதான் இதுக்கு கரெக்டா எங்களை கைட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட ரெஃபரன்ஸை காமிச்சு கேட்கும் போது நாளை மாத்தி குறிச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எங்க மாமனார் இறந்தது கோகுலாஷ்டமி அப்படிங்கறதுனால அந்த அஷ்டமியை பேஸ் பண்ணி எடுத்து அது ஆடி மாசத்துக்கு விழுந்துருந்துச்சு. ஆக்சுவலா அது ஆடி மாசம் கிடையாது. லாஸ்ட் இயர் அது ஆவணியில விழுந்ததுனால இந்த வருஷமும் நாங்க ஆவணியில வர்ற தேய்பிறை அஷ்டமியை எடுக்கணும் அப்படிங்கறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஏன் முதல் திதியை ராமேஸ்வரத்துல கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கும் ஒருத்தர் எனக்கு பதில் சொன்னாரு. ஒரு சமயம் அகால மரணங்களா இருந்துச்சு அப்படின்னா அந்த திதியெல்லாம் முதல் திதியை ராமேஸ்வரம் மட்டும் இல்லாம எந்த புண்ணிய நதியில போயினாலும் போய் கரைச்சிக்கலாம். ஆனா வாழ்ந்து இறந்தவங்க எல்லாம் அந்த வீட்டோட ஒரு பற்று இருக்கும், அந்த வீட்டுக்கு திரும்பி பாப்பாங்க அன்னைக்கு. அதனால வீட்டுல தான் கொடுக்கணும். நாங்க மாமனாருக்கு போட்டு படைக்கிற படையல் மட்டும் நாங்க வீட்டுல அவருக்கு பிடிச்ச 5 வகையான காய்கறிகள், பருப்பு, ரசம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு படைச்சோம். ஆனா வந்த கெஸ்ட்டுக்கு எல்லாம் செப்பரேட்டா கேட்டரிங் ஆர்டர் பண்ணி தான் சர்வ் பண்ணோம். காலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 மணிக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு 3 மணிக்கும் நானும் பிரணவும் மட்டும் ரிட்டர்ன் வந்துட்டோம் பெங்களூருக்கு. கெஸ்ட் எல்லாம் வீட்டுல இருந்தாங்க, சாப்பிட்டுட்டு எல்லாம் இருந்தாங்க. பட் பிரணவுக்கு கோட்டலி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. மிடில் ஆஃப் த எக்ஸாம் நல்ல வேலை சண்டேல விழுந்ததுனால எஸ்கேப் நாங்க போயிட்டு வந்துட்டோம். அன்னிங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வீட்டுல இருக்காங்க, அவங்க எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நாங்க ரிட்டர்ன் வந்தாச்சு. பிரணவ் சின்ன கிளாஸஸ்ல இருக்க வரைக்கும் பெருசா யோசிச்சது இல்ல எக்ஸாம்க்கு லீவ் போடுறத பத்தி கூட. ஆனா ஹையர் கிரேட்ஸ் வரும்போது அவனுக்கு முன்னாடி நம்ம ஓட வேண்டியதா இருக்கு.